ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். யூஸ்வலாக நான் ஒர்க் ஷாப்பில் எடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் இது. ஒர்க் ஷாப்லேயே நிறைய பேர் வந்து இதுக்கு எக்ஸைட் ஆவாங்க. ஸோ அதை வந்து நம்ம லைவாக வித் ஆடியன்ஸ் பண்ணலாம். கீழே ஒரு 3 ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. அவங்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கேரக்டர்ஸ் எழுதியிருப்போம், கான்ஃப்ளிக்ஸ் எழுதியிருப்போம், நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸை வச்சு ப்ளே பண்ணியிருப்போம். நிறைய வீடியோஸில் எப்படி எழுதுறதுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அப்ரோச். ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் படத்துக்காக எழுதுறது அப்படிங்கிறது ஒரு டைம் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டைம். அதாவது சும்மா ஏதாச்சும் எழுதி பார்க்குறது, ரேண்டமான தாட்ஸை வந்து கொலைட் பண்ணி புதுசாக ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இவங்க 3 பேரை ஒரு சின்ன சாம்பிள் ஸ்பேஸாக வச்சு நான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ், அது எந்த படமாக வேணாலுமே இருக்கலாம். பிடிச்ச அளவுக்கு தமிழ் படமாக சொல்லுங்கள், பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 கேரக்டர், ஏதாச்சும் ஒரு 2 கேரக்டர், அது எந்த படமாக வேணா இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், காமெடியனாக இருக்கலாம். ஆனால் ஒரு 2 கேரக்டர். யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க? ஹேராமோட சாக்கெத் ராம். ஓகே, சாக்கெத் ராம். ஓகே, இன்னொரு கேரக்டர் வேற யாராச்சும்? அதுக்கு பேர் இருக்கா? சக்தி. பிதாமகனில் வரக்கூடிய சூர்யா கேரக்டர். ஓகே, அடுத்தது ஆரண்யகாண்டம் சப்ப. ஓகே, வேற? விருமாண்டியில் என்ன பேர்? அவரு விருமாண்டி தான் பேர். ஓகே, டன். எவனாவது நார்மலாக சொல்கிறானா? எல்லாம் கோளாறான படமாகவே சொல்கிறீங்க. அடுத்தது சரி. ஏண்டா நீ பாலா ஃபேனுன்னு தெரியும்டா, அவர் ஃபேனுன்னு தெரியும்டா, அதுக்குன்னு. சரி, ஓகே, பாலா படம். அவர் பேர் தெரியுமா? அப்போ வேற சொல்லு, பேர் தெரிஞ்சாதான். ரெடின் கிங்ஸ்லி. அதில் ஒரு பேர் தெரியுமா? தெரிலல. சரி, கிங்ஸ்லின்னு போட்டுக்கிறேன். ஆனால் அவரோட கேரக்டர் அதில் என்ன? அது கேரக்டர் பேர் டிசோசா. கிங்ஸ்லிக்கு அந்த படத்தில் ரோல் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி. கரெக்டாக? ஓகே, டன். அடுத்தது 6வதா? டே வேற கேரக்டர் சொல்லு டக்குன்னு. சரி, ஏதாச்சும் சொல்லு. தெனாலியில் வர கமலா, பயந்த கேரக்டர், எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ ஒரு 6 கேரக்டர் எழுதிருக்கோம். இப்போ இந்த ஒரு கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ சாக்கெத் ராமோட கேரக்டரிஸ்டிக் என்ன? ஒரு பிடிஎஸ்டி பேஷண்ட்டு அண்ட் ஆல்சோ ரிவெஞ்சை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். கரெக்டாக? அவனுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கும், அதுக்காக அவன் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய கேரக்டர். அந்த ரிவெஞ்சில் போயிட்டு எப்படி ஒரு க்ளோஷர் அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர். சக்தி ஃப்ரம் என்ன பண்ண சொன்னீங்க? பிதாமகன். அதில் அந்த கேரக்டர் என்ன? பேசிக்கிட்டே இருப்பான், ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய கேரக்டர் கடைசியில் அவன் ஃப்ரெண்டை சாகடிச்சதுக்கு அப்புறமா அவன் போய் எப்படி பழி வாங்குறான் அப்படிங்கிறது. சப்ப கேரக்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஒரு கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிருக்க ஒரு பையன், அந்த பொண்ணால இவன் எப்படி வெளியே வரான் அப்படின்ற மாதிரி. ஓகே, கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிருக்க ஒரு இன்னசென்ட் பையன். இப்போ விருமாண்டி கேரக்டர் என்ன? தன்னோட அக்ரெசிவான கேரக்டர், பயங்கர ஆட்டிடியூடான ஒரு கேரக்டர், தன்னோட இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற ஒரு கேரக்டர். அதுதானே கதையில். கிங்ஸ்லி கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அவ்வளோதான், பெருசாக அதுக்கு மாதிரி எதுவும் இல்லை. தெனாலி வந்து எல்லாத்துக்கும் பயப்படுற, அதுதான் அவனோட மெயினான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? இது 6 கேரக்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச சில படங்கள்ல இருந்து சில பிடிச்ச கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும்ல. கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு தெரியும்ல? ஒரு படத்தில் வரக்கூடிய பிரச்சனை. ஓகேவா? ஒரு படத்துமே ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் அதோட கதைகளை எழுதுவாங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கள் சொல்லுங்கள். 2 பிரச்சனை. கான்ஃப்ளிக்ட்னா தெரியுதுல என்ன மீன் பண்ணுறேன்னு? இல்லை, நீங்கள் பிடிச்ச படம் சொல்லுங்க, நான் அதுல இருந்து படத்துல இருந்து நான் கான்ஃப்ளிக்ட் நான் எழுதிக்கிறேன். இல்ல, இங்க இருக்கிறத தவிர்த்து, இந்த 6 தவிர்த்து வேற சொல்லுங்க. லவ்வர்ல என்ன பிரச்சனை? பொசசிவான ஒரு பையன். கரெக்டா? லைக் பொசசிவ்னஸ் இன் ரிலேஷன்ஷிப், பொசசிவ்னஸ் அண்ட் டாக்ஸிக்னு வச்சுக்கலாமா? டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய ஒரு லவ், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்.
அடுத்தது வேற ஏதாச்சும் படம் சொல்லுங்க. எவ்வளவு வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படங்கள் சொல்லுங்க. ஆவேசம் நம்ம நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச கமர்ஷியல் படங்கள் சொல்லுங்க. அந்த கமர்ஷியல் படங்கள்ல இருந்து கான்ஃப்ளிக்ஸ் நான் எழுதிக்கிறேன். மெர்சல்ல வந்துட்டு அப்பாவை கொன்னவனை போய் ரிவெஞ்சு, ஓகேவா, அப்பாக்காக ரிவெஞ்சுன்னு போட்டுக்கிறேன் சும்மா. ஓகே, அடுத்து வேற பிடிச்ச கமர்ஷியல் படங்கள். கைதியில ஒரு 1 நைட்ல நடக்கக்கூடிய ஸ்மக்லிங், கரெக்டா? ரெஸ்கியூ வந்து ஒரு பக்கம், அந்த கான்ஃப்ளிக்டா பார்த்தோன்னா ஒரு நைட்ல அவ்வளோ கஞ்சாவையும் கடத்தணும்னு நினைக்கிறானுங்க, அது நடுவில் நடக்கக்கூடிய பிளே அதானே? கஞ்சா கடத்தினதால அந்த போலீஸ் வெளில விட்டா மாட்டி போனதால அதுதான் அந்த பிளேவும் ஓகே. ஓவராலா ஐடியா புரியுதுல என்னன்ட்டு, அவ்வளவுதான் விட்டுரு. என்னப்பா, கர்ணன்ல வந்து பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை, கரெக்டா? ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை. வேற மெட்ராஸ் சிமிலரா இருக்கு. ஸோ வேற சொல்லுங்க. கத்தி தன்னூத்து, அது வந்து கார்பரேட் வில்லனா அப்படி வச்சுப்போம். ஜெனரலைஸ் பண்ணிக்கிறேன், கார்பரேட் வில்லன். அடுத்தது சர்க்கார் வந்து கள்ள ஓட்டு, கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கே ஓரளவுக்கு கெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன பண்ண போறேன்ட்டு. அண்ட் பார்க்குற நீங்களுமே என்ன பண்ண போறேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேரக்டர்ஸை இந்த கான்ஃப்ளிக்டோட நம்ம மேட்ச் பண்ண போறோம், ஓகேவா? அது பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, சாக்கேத் ராம் இருக்காரு. சாக்கேத் ராம் ஆக்சுவலாக என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட்டு ஜாலியாக பொண்டாட்டியோட ஜாலியாக இருந்தார், சாகடிச்சிட்டாங்க. பொண்டாட்டி இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருந்தார், சாகடிச்சிட்டாங்க. போய் ரிவெஞ்சுக்கு ஒரு ஓட்டினாரா? இதுதான் அவரோட கேரக்டரிஸ்டிக். லைக் ரிவெஞ்சு அண்டு அதை தாண்டி டைவர்சிட்டி, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், இந்த ஜாதி மதம் தாண்டி ஒன்றா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக போறாருன்னா எப்படி இருக்கும்? இப்போ கர்ணன் படத்தில் தனுஷ் கேரக்டர் தூக்கிடுங்க. தனுஷ் அதில் என்ன மிலிட்டரியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அப்படி இல்லாமல் சாக்கேத் ராம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக போறாருன்னா எப்படி இருக்கும்? இப்படி எழுதுனீங்கன்னா இது ஒரு கதை, ஓகேங்களா? சும்மா அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ சக்தி இருக்காரு. அந்த சக்தியோட வேலை என்ன? சும்மா ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஃபன்னாக இருக்கிறது. இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனோட அப்பாவை யாரும் சாகடிச்சிட்டாங்க. இப்போ அவன் எப்படி ரிவெஞ்ச் எடுப்பான்? இப்போ ஆனால் அது கிட்டத்தட்ட இது மாதிரியே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படி எங்க மேலே வந்துடலாம். இப்போ அவன் இல்லை சாரி இவ்வளவு சாவடிச்சுவாங்கல்ல. ஓகே, நான் அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து மாற்றி சொல்லிட்டு இருக்கேன், மறந்துட்டேன், சாரி. இப்போ என்ன வச்சிருவோம், பயங்கர சிரிச்சு பேசி இருக்கக்கூடியவன், ஆனால் அவன் பயங்கர டாக்ஸிக்காக இருக்கான் அவன் மொதல் லவ், ஓகேவா? இப்போ அதில் அவர் லைலாவை லவ் பண்ணுவார். ஆல்ரெடி அந்த படமே கொஞ்சம் ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்கும். அதில் அவர் இன்னும் பயங்கர டாக்ஸிக்காக வந்து லைலாவை லவ் பண்ணால் எப்படி இருக்கும்? அது ஒரு தனி கதை, புரியுதுங்களா? இப்போ லவ்வரில் வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஜாலியாக இருப்பான், பட் சக்தி அளவுக்கு இல்லைல்ல. இப்போ சக்தி மாதிரி ஒரு கேரக்டர் பயங்கர டாக்ஸிக்காக ஒரு பொண்ணை லவ் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி நினச்சி ஒன்று எழுதுனீங்கன்னா புதுசாக ஒரு கதை வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், சக்தின்ற பேரை மட்டும் மாற்றிட்டு வேற ஒரு பேர் பரமசிவம் அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, புது கதை. அது அவ்வளோதான். இப்படி தான் புது கதைகள் பிறக்கிறது. அடுத்தது இப்போ சப்பை பயங்கர இன்னசென்ட், கரெக்டுங்களா? இப்போ பயங்கர இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரோட ஓட்டை எவனோ ஒருத்தன் போட்டான், ஓகேங்களா? அவன் ஓட்டை வேற யாரும் போட்டா அவன் பெருசாக கண்டுக்கவே மாட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம காமிச்சிட்டே வரும். ஆனால் அவனுக்கு அது பயங்கரமாக ட்ரிகர் ஆகுது. அது எப்படா ஒரு ஓட்டு உரிமை கூட எனக்கு இல்லையானா அவன் பயங்கரமாக ட்ரிகர் ஆகி சப்பை போயிட்டு ஓட்டுக்காக சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ சர்க்கார்ல அவ்வளோ பயங்கர பவர்ல மார்க் சுகர்பர்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணான், இல்லைன்னா சுந்தர் பிச்சை மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்ணான் அப்படிங்கிறது சர்க்கார். அதே சப்ப மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? புரியுதுங்களா? டோட்டல் ட்ரீட்மெண்ட்டே மாறும். கிட்டத்தட்ட மண்டேலா மாதிரி யோசிங்க. ஒரு ஓட்டு அந்த ஒரு இன்னசென்ட் கிட்ட இருக்கு, அவன் அதை வச்சு எப்படி செல்ஃபிஷா ஒன்று ப்ளே பண்ணி கடைசியில் செல்ஃப்லெஸ்ஸா என்ன ஆகிறான்றது அந்த ஆர்க்கு. அந்த மாதிரி சப்ப மாதிரி ஒருத்தங்கிட்ட கள்ள ஓட்டு போட முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதை போட்டாங்க, அதுக்கு அவன் ஒரு டிராவல் போறான்னா எப்படி இருக்கும்? இது ஒரு தனி கதை. இப்போ விருமாண்டி கேரக்டர் இருக்கு. இப்போ விருமாண்டி கேரக்டர் ஆல்ரெடி தன்னோட இடத்த யாருக்காவது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஆக்டர். இப்போ அதே மாதிரி ஒரு கார்பரேட் இல்லை அவன் லைஃப்ல வரான். இப்போ அவன் ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்துனா எப்படி இறங்கி சண்டை போடுவான்னு தெரியும். ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் வச்சுக்கோ. விருமாண்டியுமே அதே தான். இப்போ ஆனா அதையே கொஞ்சம் வந்தவன் ஒரு கார்பரேட் இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஊருக்குள்ள இருக்க நாட்டாம தான் வந்து அவங்க கிட்ட இடத்த கேட்டான். அதே வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வரான், அப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவன் ஆல்ரெடி சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். சிங்கப்பூர்ல போலீஸ் கேஸும் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இவனுக்கு கார்பரேட் வில்லன் வந்தாங்கன்னா இவனோட அந்த சிங்கப்பூர்ல அவன் போயிட்டு வந்தானா அது உண்மையா பொய்யா அப்படி போயிட்டு வந்திருந்தானா அது அந்த அங்க அதை வச்சு ஏதாச்சும் இவன் இங்க பண்றானா அது ஒரு தனி லைன். விருமாண்டி பார்ட் 2 எடுக்கலாம், சீக்வலே எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கதை. இப்போ கிங்ஸ்லி கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்.
இப்போ என்னென்ன நமக்கு இருக்கு இப்படி வைங்க. அப்பாக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற கேரக்டர், அப்பாக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதோ இல்லை வந்து இந்த ஒன் நைட் ஸ்மக்லிங்க அந்த கேரக்டர் எப்படி தடுக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சிங்கன்னா தான் கைதியோட அந்த இந்த கேரக்டர் வந்துருவாரு. கைதியோட அந்த மன்சூர் அலிகான் இல்லை இவர் இருப்பாரு. மன்சூர் அலிகான் எங்க கைதியில வந்தாரு? அந்த இல்ல அந்த கேரக்டர் நான் சொல்லல. ஐயோ ஒரு பேர் டக்கு ஞாபகம் இல்லையே. ஜெயில இருப்பார்ல, சாரி போலீஸ் ஸ்டேஷன்ல காப்பாத்துவார்ல 3 பசங்களை, கிட்டத்தட்ட அவர் கேரக்டர் மாதிரி தான். கேரக்டர் போலீஸ்லயே அவர் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு, ஆனா அவர் பயங்கரமா இது பண்ணாரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இதை அப்படியே விட்டுட்டு கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருக்கவனோட அப்பாவை சாவடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ அவன் போலீஸ் கிட்ட ஹெல்ப் பண்ண போறான், ஆனா போலீஸ் ஹெல்ப் பண்ணல. ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருக்கிறவனுக்கே போலீஸ் ஹெல்ப் பண்ணலன்னா என்னடா உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்தேன்னு சொல்லி அவன் ரிவெஞ்சா அவனுக்கு போலீஸுக்கு அகேன்ஸ்டா பண்றான். பயங்கரமா இருக்குமா? ஸோ இப்போ நான் சொன்னது உண்மையிலே ஒரு நல்ல கதை மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா வந்து கூடவே போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஒருத்தன் பண்ணல அப்படின்னா, ஸோ இப்படி யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல கதை வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் லாஸ்டா தெனாலி கேரக்டர். இப்போ தெனாலி கேரக்டர் இன்னும் எது கூட மேட்ச் ஆகல. ஓகே, இந்த கேரக்டர் எல்லாத்துக்கும் பயப்படுற ஒருத்தன், இப்போ பயங்கரமா எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு கேரக்டர். இப்போ அவன் வந்து கைதி மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட்ல மாட்டிக்கிட்டான். ஓகேவா? இப்போ கார்த்தி வந்து என்ன பண்றாரு, தைரியமா அதுக்கு அகைன்ஸ்டா எடுத்து போராடுறாரு. ஆனா இப்போ தெனாலி மாதிரி கேரக்டர் பயந்து இன்னசென்ட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இன்கேஸ் தீனா ஹீரோவா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் பிளே. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து கதைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கான்செப்ட் கிடைக்குமா, யூனிக்காக கிடைக்குமானா கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆனால் இப்படி யோசிச்சிங்கனாலே இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிரியேட்டிவாகவும் நீங்கள் பெட்டராக ஆகலாம். அண்ட் இது மூலயமா உங்களுக்கு புதுசாக லைன் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்குது. இது வந்து நாங்கள் ஒர்க் ஷாப்பில் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப்லையும் நம்ம மேக்கிங் பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த 2 ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டேக் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா, பை பை.